ஹாய் மக்களை, குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரி அந்த முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல வந்து சன்ரைஸ் பார்த்துட்ருக்குறோம். ஐதா ஸோ இங்கே வந்து 3 நாளில் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு சன்ரைஸ் இங்கே வந்து பார்க்குறது. 3 நாளுமே தூங்கிட்டேன். இன்றைக்கி தான் சீக்கிரமாக எழுந்து வந்து சன்ரைஸ் பார்த்துட்டேன். ட்ரோன் ஷாட்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல, காற்று கம்மியாக தான் இருக்குது. ஸோ சன்ரைஸ் பார்த்துட்டு போயிட்டு அந்த ஃபெரி போட்டுக்கு வந்து டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் க்யூ நிற்குது. அதனால் நான் போகிறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு இதான் கடைசி நாள். இது இன்னொரு வாட்டி கூட வந்து பார்த்துக்கலாம். நம்ம இங்கேருந்து தெறிக்காடு போக போகிறோம். காலைல மார்னிங் வந்து 6:30 டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பார்சல் ஒன்று அனுப்ப வேண்டியது இருக்குது. அதை அனுப்பி விட்டோன்னா முடிஞ்சு கிளம்பலாம். A few minutes later. போட்டிங் போகலான்னு பார்த்தேன். அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கணுமே, எவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நின்று இருப்பாங்க. ஸோ அது வாட்டி போய்க்கலாம் ஃபேமிலியோடு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல இந்த தடவை. ஸோ இப்போ வந்து நான் என்னென்னா கிளம்ப போகிறோம். தெறிக்காடு போகணும். தெறிக்கக்காடு நம்ம வாயில் எதுவும் வராது, நம்ம வர வரைக்கும் வச்சு ஓட்டேன்னா. ஸோ அந்த தெறிக்காடுக்கு போக போகிறோம். ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணணும். ரொம்ப கொடூரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இப்போ நம்ம வந்து இதான் நம்ம தங்கி இந்த ரெசிடென்சி, சண்முகா ரெசிடென்சி. ரொம்பவே நல்லா இருந்தது கன்னியாகுமரி. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வரீங்க இல்லை சிங்கிளாக வரீங்க, எப்படி வந்தாலும் இங்கே உங்கள் இது என்னென்னா ஹோம் ஸ்டே. இது ரொம்பவே நல்லா வச்சுருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப சேஃப்டி. லேடிஸ்லாம் கூட தனியாக வரீங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு கன்னியாகுமரியிலிருந்து. அதுக்கு முன்னாடி இந்த மட்டும் எங்கள் வீட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சி விட்டுருந்தோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அனுப்பிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம திருச்செந்தூர் போகிற மக்களே. தெறிக்காடு வந்து தெறிக்காடு ஓகே, ரெட் டெசர்ட். அது வந்து நம்ம திருச்செந்தூருக்கு அப்புறமா போகலாம். 2 பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம் கிடையாது. திருச்செந்தூர் போயிட்டு இன்னைக்கு வைகாசி விசாகம், மிஸ்டர் முருகனோட பர்த்டே இன்னைக்கு. நம்ம இப்படி நம்ம நான் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளான்ல இருந்தது திருச்செந்தூர் போகணுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கும்பாபிஷேகம் அப்படின்றதால சரி மூடி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம அதை கட் பண்ணிட்டு ராமேஸ்வரம் போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி வைகாசி விசாகம், காலையிலேருந்து முருகர் ரீல்ஸாக வந்துட்டுருக்கு. சரி முருகர் தான் நம்மளை கூப்பிட்றாரு, என்ன ஏதுன்னு போய் கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க மக்களை. கண்டிப்பாக சரியான கூட்டமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலே சாதாரணமாக முருகன் இப்போக்கெல்லாம் செம்ம டிமாண்டு. இப்போது வைகாசி விசாகம் நம்மளால் பிறந்தநாள் வேறு, பயங்கர கூட்டமாக இருக்கும். என்ன தான் கும்பாபிஷேகத்துக்கு மூடி வச்சுருந்தாலும் கூட்டன்றது வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். முருகன் இருந்த இடம், இருக்கிற இடம், எல்லா இடமும் திருச்செந்தூர் தான். ஸோ நம்ம வந்து திருச்செந்தூர் போயிட்டு அடுத்து நம்ம வந்து திரிக்காடு போயிட்டு அதுக்கடுத்து உத்தரகோசை பங்கை போயிட்டு அதுக்கடுத்து ராமேஸ்வரம் போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300, 312, 320 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி, இப்போ அதாவது 10:01 ஆகுது. இப்போ தான் நம்ம கிளம்பியிருக்கோம். இங்கே வந்து 1 மணி நேரம் 45 நிமிஷம் காமிக்குது. கண்டிப்பாக வந்து 2 மணி நேரம் ஆகிடும் வச்சுங்களேன். 2 மணி நேரம் ஆகிடும். 2 மணி நேரத்தில் போயிடலாம். ரோடு இதே மாதிரி இருந்தால் கூட போதும் எனக்கு, 2 மணி நேரத்தில் போயிடலாம். நல்லா காத்திருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீனரியாக நல்லா இருக்குது, சூப்பராக பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம NH-44 மேலே போய் ஏற போகிறோம். திருநெல்வேலிக்குள்ளே போயிட்டு போதா இல்லை அப்படியே போதா எனக்கு தெரியல ரூட்டு. நான் அப்படியே போட்டு விட்டு ஆக்சுவலாக நான் டைரக்ஷன் கூட செக் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துட்டேன், அப்படியே போயிட்டுருக்கிறேன். ஒரே நிமிஷம், என்னது இது? ஓ, ஆஃபீஸ் கால். ஓகே, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். மக்களே, நான் 60 தான், 60, 55 இந்த மாதிரி தான் போயின்னு இருக்கேன். ஆனால் எதிர்காத்து அடிக்கும் போது எனக்கு என்னமோ நான் வந்து 100, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கு. இவன் முன்னாடி போகிறாங்க, நம்ப முடியாது போல. இதை இவன் ஓட்ட பண்ணி
எனக்கு என்னன்னா ஒரு 3 வருடம் மக்களை இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பில் என்னன்னா ஒன்று வந்து இந்த ஆரல்வாய் மொழியை வந்து என்னால் ட்ரோனில் எடுக்க முடியல, ஏன்னா காற்று நல்லா அடிச்சிருக்கு, ட்ரோன் பறக்கலை. அதே மாதிரி ரெண்டாவது வந்து அந்த லூதர் மாதா பிரிட்ஜு, அது அங்கே வந்து அந்த போட்லாம் நிறுத்திச்சிருந்தாங்க, அங்கேயும் வந்து என்னால் ட்ரோன் எடுக்க முடியல, அங்கேயும் வந்து நல்லா காற்று. மூணாவது வந்து இந்த வள்ளுவர் ஸ்டாட்டுக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் போக முடியல, ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக வந்து நம்மகிட்ட டைம் இல்லை. ஆக்சுவலாக வந்து இருந்துட்டு போகலாம் மக்களே, பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பைசா வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் இங்கேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அப்புறமா அடுத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக இன்னொரு முறை வருவோம் கன்னியாகுமரி, எல்லாத்துக்குமே வருவோம். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வருவோம். அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுப்பட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NH போய் ஏறுது. அந்த ஆப்போசிட்டில் பாலம் வருது, அப்படியே அடியில் போகணும்னு நினைக்கிறேன். இது இல்லைப்பா, ஓமையா சுற்றிட்டு போகணுமோ? ஓகே, அதான் மக்களே, நீங்கள் பைக் ட்ரிப் போகிறீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் நல்லா ரூம் போட்டுங்க. நல்லபடியாக அதுக்கு ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்ல, ரூம் நல்ல ரூமாக போட்டுங்க, ஏசி ரூமாக போட்டுங்க. பாடி டயர்ட்னஸ் போக நல்லா தூங்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஓட்டலாம் பைக்கை. இல்லைன்னா பாடி டயர்டில் வந்து ஆப்போசிட்டில் போக வேணாம் மக்களே, நம்ம கரெக்டான ரூட்லேயே போவோம். இன்னும் போகிறாங்க, இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால் நம்ம அப்படியே போயிடுவோம். One eternity later. நம்ம வந்து என்ன ஊருன்னு தெரியல, திருச்செந்தூருக்கு இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த ரெட் சாயில் வந்து ஆரம்பிச்சு, எங்கே பார்த்தாலும் ரெட்டு தான், ஃபுல்லாக செம்மண். ஸோ நான் தண்ணி பாட்டில் வாங்கணும், தண்ணி இல்லை, ரொம்ப தாகமாக இருக்குது. இங்கே சரியான வெயில் மக்களே, அதாவது வெயில்னால் சாதாரண வெயில் இல்லை, ஆனால் போட்டு பொழக்குது. இப்போ என் கை காலுக்கு மூஞ்சி எல்லாம் கருப்பாக போச்சு, ஹெல்மெட்டு கழட்டவே முடியல மக்களே. அந்த அளவுக்கு ஹெல்மெட் கழட்டினா மயக்கம் போட்டு வந்துடும், அந்த மாதிரி வெயில். ரோடு சூப்பராக இருக்குது, ரோடு காலியாக இருக்குது. அதனால் வந்து அதாவது காலினா காரு 2 வீலர் பஸ் வருது தவிர இந்த லாரியெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வெயில் மட்டும் நீங்கள் பார்த்துங்க, அதான் நல்லா மழை பெய்கிற டைம் அடுத்த மாதத்தில் வாங்க. அதாவது ஜூலை மாதம், ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஜூலை ஆகஸ்ட்லலாம் பெருசாக எனக்கு லீவு கிடைக்காது, அந்த டைம்லலாம் வந்து எனக்கு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நல்லா வெயில் போட்டு பொழக்கிற நாளில் வந்து நான் கிளம்பிட்டேன். போன வருஷம் நான் டூர் கிளம்பும்போது நான் வந்து ஜூன் மாதம் கடைசியில் கிளம்புனா தான் மழை பெய்ய ஆரம்பித்தாச்சு. அந்த டைமில் கிளம்புனா, அதனால் எனக்கு பெருசாக வந்து எந்த இதுவும் இல்லை. ஆனால் என்னென்னா மழை வந்தால் இந்த ஹெல்மெட் போட்டிங்கன்னா மழை தண்ணி பட்டதுன்னா அது ஒரு மாதிரி ஒரு எரிச்சலாக இருக்கும், உங்களுக்கு ரோடு சரியாக தெரியாது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும். வெயில்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. வெயில்லாம் உங்கள் உடம்பு தான் போட்டு வருன்னு வரதுட்ருக்கு. திருச்செந்தூர் இன்னும் 23 கிலோமீட்டர் காமிக்குது, 28 நிமிஷம் காமிக்குது மேப்பில். ரோடு பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக பனைமரம், என்ன இது இந்த முள்ளு செடி, அதான் டெசர்ட் மாதிரி தாங்க இது. இதெல்லாமும் டெசர்ட் தான் போல இருக்குது. அந்த தெறிக்காடு டெசர்ட் இல்லாமல் இதெல்லாமும் டெசர்ட் தான் போல இருக்குது. ஃபுல்லாகவே வந்து அப்படியே காலியாக பனைமரமும் அந்த முள்ளு செடியும் தான் இருக்குது. A few moments later. திருச்செந்தூர் போனேன், சாமியை பார்க்க முடியல. நான் முருகனை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும் பார்த்தாது, அவர் என்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும், அவர் நினைக்கல பாருக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது. சரி, அங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் வந்தால்